தவிகவை பொறுத்தவரையில் விஜய் என்கிற முகம் மக்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர்கள் அறிவிக்கும் போது, அதாவது கேண்டிடேட்ஸை அறிவிக்கும் போது அதற்கான தகுதிகளாக எதை அவர்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள், அவர்களை மக்கள் மத்தியில் எவ்வாறு கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தங்களுடைய பகுதியில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள், செல்வாக்காக இருக்கக்கூடியவர்கள், மக்களோடு அதிகம் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பார்ப்பார்கள். அதே போலதான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் புதிய கட்சியாக இருந்தால் கூட தங்களுடைய வேட்பாளர் தன்னுடன் பயணித்தியார இருக்க வேண்டும் என்பதை விஜய் உறுதியாக கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கான செல்வாக்கை உருவாக்குவதற்காக, தொகுதி மக்களிடம் உருவாக்குவதற்காக ஏற்கனவே கூறியது போல அந்த தொடர்ந்து ஏற்கனவே அறியப்பட்டவராக இல்லை என்றால் கூட புதிய முகமாக இருந்தாலும் கூட, இளம் வயதில் இருந்தாலும் கூட மக்களிடையே அவர் சென்று சேர வேண்டும். அதற்காக தான் இந்த கூட்டங்கள் திட்டமிடப்படுகிறது. அவர்களுக்கான அந்த பணிகளும் கொடுக்கப்படுகிறது. தினந்தோறும் மக்களை சந்திக்க வேண்டும் என்ற அந்த பணிகளும், அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவது மட்டுமில்லாமல் தங்களுடைய அந்த வேட்பாளரை மக்களுக்கு பதிய வைக்க வேண்டும், தங்களுடைய தொகுதி வேட்பாளர் யார் என்பதை பதிய வைக்க வேண்டும் என்பதிலும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இது போன்று முன்னணி வேட்பாளரோ அல்லது அறியப்பட்ட வேட்பாளரோ இல்லை என்றாலும் கூட தங்களுடைய அந்த புதுமுக வேட்பாளர்களை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய அந்த பணியானது அடுத்த 8 மாதத்திற்குள் நடைபெறும் என்று கூறுகிறார்கள். சிவரஞ்சனி, செந்தில் ராஜா, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தவிகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு நடைபெறும்வற்றை தற்போது நேரலையில் பார்க்கலாம். கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள், கழகத்தின் மாநில நிர்வாகிகள், கழக மாவட்டங்களை உள்ளடங்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள், கழக மாவட்ட செயலாளர்கள், கழக சார்பு அணிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நாம முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். நமது வெற்றி தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஏறக்குறைய 1.5 வருடம் ஆகிறது. இந்த 1.5 வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பேராதரவையும் முழுமையாக நாம் பெற்றிருக்கிறோம். தமிழக மக்கள் நம் வெற்றி தலைவரை மிகப்பெரிய மாற்று சக்தியாகவும் அவர்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் பார்த்து வராங்க. நம் மீதான தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு. நம்மோட வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டு மக்களோடு நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது நம் ஒருவரின் கடமை என்பதை நாம் எப்பவும் மறக்க கூடாது. அதனால் தலைவர் அவர்கள் பின்னாடி அவருக்கு எப்போதும் நாம் துணையாக நின்று தலைவர் அவர்களிடம் கட்டளையை உறுதியோடு செய்து முடிப்பது நம்முடைய கடமை. இதனால் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் நாம் வரலாற்று சிறப்புமிக்க சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம். அதன்படி நாம் வெற்றி தலைவர் அவர்களின் உத்தரவோடு மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். எனவே இனி வரும் காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் தலைவருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செலவிட வேண்டும். தலைவர் இடக்கூடிய கட்டளைகளை உடனே அப்போவே நிறைவேற்றி முடிக்கணும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் இருகரம் கூப்பி வரவேற்று அமர்கிறேன். நன்றி. ஒரு ஆற்றுக்கு 2 பக்கம் இருக்கிற 2 ஊர்களை இணைக்கக்கூடிய உறவு பாலம் என்று சொன்னால் அந்த மரப்பாலம் தான். அப்படி இந்த உலகத்தை நம்மோடு இணைக்கக்கூடிய உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு நன்றி. ஒரு சிறு கலந்துரையாடல், அப்போது நேரலையை துண்டித்து மீண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற பொழுது நேரலையில் உங்கள் கரம் பற்றுவோம். ஸோ இதோடு நம்ம லைவை நிறுத்திக்குவோம். தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் பிரஸ். இப்போது நிர்வாகிகள்
தவேகாவின் செயற்குழு கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது ஒரு கலந்துரையாடல் நிகழ இருப்பதாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் பின்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தவேகாவை பொறுத்தவரையில் அவர்களின் கூட்டணி முடிவை இன்று அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது தவேகாவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய முடிவுகளை அறிவிக்க உள்ளதாக தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறியிருக்கிறார்.